அங்க பார், நிலா வெளிச்சம் பட்டா எங்களோட உண்மையான சொரூபம் தெரிஞ்சிடும். நாங்க உங்கள மாதிரி கிடையாது. எங்களுக்கு சாவும் கிடையாது, எங்களை யாராலையும் சாகடிக்கவும் முடியாது. நீண்ட நாளா கடுமையான தீராத தாகத்துல தவிச்சுக்கிட்டு இருக்கோம். நீண்ட நாளா அதே மாதிரி பசியால துடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா சாவு வரல. எங்களுக்கு உணர்ச்சிகளே கிடையாது. புயல் அடிச்சாலும் ஒண்ணுதான், குளுமையான தென்றலும் ஒண்ணுதான். பெண்களோட ஸ்பரிசத்தை கூட எங்களால உணர முடியாது. இப்போ உனக்கு பேய் கதைகள்ல நம்பிக்கை வந்திருக்கணும் மிஸ்டர். இன்னும் வரலையா? எல்லாரும் சிரிச்சது போதும், போய் அவங்க வேலையை பாருங்க. கேப்டன் ஜாக் ஸ்பேரோ, நான் சொன்ன திறமையான மாலுமிகள் இவங்கதான். ஆள் எப்படி இருக்காங்களேன்னு பாக்காதீங்க. வேலையில அசகாய சூரனுங்க. ஜாக், இவங்கதான் என்னோட திறமைசாலியான மாலுமிகளா? இவன் பேர் என்ன கிப்ஸ்? காட்டன் சார். மிஸ்டர் காட்டன், இந்த கடல் பயணத்துல வாழ்வலியும் சாவலியும் என்னோட உத்தரவுக்கு கீழ்ப்பணிஞ்சு நடக்க தயாரா இருக்கியா? உன்னதான் கேக்குறேன், வாயை திறந்து பதில் சொல்லு. இவனால பேச முடியாது சார். ஒரு தடவை சண்டையில நாக்க அறுத்துட்டாங்க. அதுல இருந்து இந்த கிளிய பேச பழக்கிருக்கான். அது சொன்னா இவன் சொன்ன மாதிரி. மிஸ்டர் காட்டனோட கிளிப்பிள்ளையே, நீ பதில் சொல்லு. அப்படின்னா உத்தரவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேன்னு அர்த்தம். ரொம்ப சந்தோஷம். இப்ப என்ன சொல்ற? கிறுக்கு பசங்களையும் பிடிச்சிட்டு வந்திருக்க. உங்களோட வரதுனால எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அனமேரியாவா? இது உனக்கு தேவைதானு எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு இப்ப இது தேவைதான். ஏன் என்ன கேட்க அடக தொட்ட? அது என்ன படிச்சிரு. உன் அனுமதி இல்லாம எடுத்துட்டேன். ஆனா எப்படி திருப்பி கொடுத்தலாம் நினைச்சுதான் எடுத்துட்டு போனேன். ஆனா ஏன் திருப்பி கொடுக்கல? உனக்கு வேற ஒண்ணு கொடுத்துறேன். உண்மையா சொல்லு. புதுசா கிடைக்கும். ஆமா, புதுசா தந்துடுறேன். அந்த கப்பல். எந்த கப்பல்? அந்த கப்பலையா? அந்த கப்பல் தான். எல்லாரும் தயாரா? தயார். இருங்க இருங்க. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் பொம்பளைங்களை கூட்டு போறது நமக்கு ஆபத்து. அவளை விட்டுட்டு போனாதான் இன்னும் அதிகம். கண்டுபிடிக்க முடியாத தீவுக்கு எப்படி போறீங்க? அது வேலை செய்யாத தசமானியை வச்சுக்கிட்டு. அது வடதிசையை காட்டாது எனக்கு தெரியும். ஆனா வடதிசையை கண்டுபிடிக்கிறது நம்மளோட வேலை. வாய்களை பாய் மரத்துல இருந்து இறக்கிடலாம் சார். வேண்டாம், கப்பல் வேகம் குறைஞ்சு போயிடும். உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எங்க போறோம் தெரியாம போறதுல பிரயோஜனம் இல்ல. பிளாட்பார்ட நெருக்கிட்டு புறப்பட நேரம் வந்தாச்சு பாப்பா.